ஒரு அவேர்னஸ் இருக்குது. கண்டிப்பாக நமக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்க என்ன பிரச்சனைகளோ அது முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்குது. அது கண்டிப்பாக நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. குடும்பம் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் டைம் படம் போர் அடிக்காம போதா? போர் அடிக்கல, நல்லா இருக்கு. காமெடி நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாம் எல்லாருமே நல்லா இருக்கு. காமெடியா பார்க்கலாம், படம் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, காமெடியா இருந்தது, பார்க்கலாம். என்ன பிடிச்சிருச்சு உங்களுக்கு? அதே ஃபுல்லா காமெடியா தானே இருந்தது. அதுதான் காமெடி தான், அது நல்லா இருக்கு. காமெடியா பார்க்கறாங்க. என்ன மெசேஜ் இருக்கு, மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்ல வராங்களா? என்ன கருத்து இருக்குன்னு ஒண்ணு புரியல. கொலைய பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்கல, அப்படி வந்து அதுதான் கருத்து. அந்த கொலை பண்றதுதான் அது மெசேஜ் சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி மாறிச்சு? நல்லா இருக்கு. அந்த கொலையெல்லாம் அழகா கண்டுபிடிக்கலாம். ஓடாத கண்டுபிடிக்கலாங்க. அந்த காலத்து படத்துக்கு இது நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு படம். என்னக்கா சொல்ல வந்திருக்காங்க? கதையா எப்படி இருந்துச்சு? கதை நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நான் வந்து இந்த அவங்க ரெண்டு பேரும் எதனால சாவடிக்கிறாங்க அந்த அந்த மோட்டிவ் மட்டும் லாஸ்ட்ல தான் இருந்துச்சு. அது நல்லா த்ரில்லிங்கா இருந்தது. அது அப்போ நம்மளுக்கு தெரியும்ன்றது. ஆனா என் பொண்ணுக்கு அது இதனால தான் செத்துட்டாங்க அப்படின்றது அவளுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு சீன் காமிச்சாங்க அந்த லேப்டாப்ல, அந்த இது அதை காமிச்சோடனே கண்டுபிடிச்சிட்டா. லேடி கெட்டப்லாம் போட்டு நடிச்சிருக்காங்க, எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. போர் அடிக்காம போதா? ரெண்டு மணி பாட்டு ஒண்ணுதான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்தது அந்த பாட்டுமே. சூப்பர், பக்கா என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டாக போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்டாக பயங்கரம். என்ன சொல்ல வந்திருக்காங்க? ஒரு அவேர்னஸ் இருக்குது. கண்டிப்பாக நமக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்க என்ன பிரச்சனைகளோ அது முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்குது. அது கண்டிப்பாக நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. வெரி குட் மூவி. டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? டைரக்ஷனு அது பயங்கரம். சொல்லத்தில் லட்சுமி சார் ஆல்ரெடி வல்லவனுக்கு புல்லு பண்ணியிருக்காரு. இப்போ லெக் பீஸ் படம் பண்ணியிருக்காரு. வெரி குட், பயங்கரமா இருக்கு. எனக்கு இந்த சிஎஸ்ஆர் பண்ண நம்ம பேய்முருகன் கேரக்டர் ஒன்று இருக்கு, அது நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். யோகி பாபு மட்டும் எப்படி பண்ணிருக்காங்க? அது எப்பயுமே அவங்க படத்தோட பிளஸ். அவங்க எப்பயும் நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல மியூசிக் சாங்ஸ் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பாட்டு டிஆர் பாடியிருக்காரு தலைவன். செகண்ட் சாங் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ராக் ஸ்டார், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. செம்ம, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 2 மணி நேரம் எப்படி போச்சு? எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஒரு காமெடி படமாக தான் இருந்தது. காமெடியாக தான் இருந்தது. ரொம்ப தேங்க்யூ. ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. இல்லை ஒர்த்து தான், படம் ஒர்த்து தான். ஃபேமிலியோட வந்து பார்க்கணும், அதான் மேடம். படம் நல்லா இருந்துச்சு பிரதர். லெக் பீஸ் மூவி. டைட்டில் என்ன லெக் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக இருந்ததுன்னு பார்த்தா படமும் நல்ல வித்தியாசமாக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கேஜிங்காக இருந்தது. நல்ல ஒரு ஜாலியாக இருந்தது வந்துட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு படம் என்ன சொல்ல வந்திருக்காங்க? மெசேஜ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பாயிண்ட் நல்லா சொல்லியிருக்காங்க மெசேஜ். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக போர் அடிக்காமல் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எண்டு வரைக்கும் போர் அடிக்காமல் ஜாலியாக கொண்டு போயிருக்காங்க. நல்லா சொல்லியிருக்காங்க மெசேஜ் வந்துட்டு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு அவருடைய பாயிண்ட் நல்லா இருக்கு வந்துட்டு. நான்கோடு ராஜேந்திரன் அவரும் கொஞ்சம் காமெடியாக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரவிமரியா சார் போர்ஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 4 ஹீரோவுமே வந்து காமெடியாக பண்ணியிருக்காங்க நல்லா வந்துட்டு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், லெக் பீஸ்னால வந்து இவங்களுக்கு என்ன நடக்குது, ஒரு பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்றது படம் நல்லா சொல்லியிருக்காங்க வந்துட்டு. அதான் சம்மந்தம் லெக் பீஸ்க்கும் அந்த ஜாலியாக தான் போகுது, போர் அடிக்காமல் போகுது. ஆக்சுவலாக வந்துட்டு டைரக்ஷன் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்துட்டு 4 ஹீரோவுமே அவங்களுடைய போர்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்காங்க வந்துட்டு. ஜாலியாக இருக்குது, காமெடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு வந்து படம் வந்து. படம் நல்லா ஃபன் தான் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு ஃபன்ஃபில்மெண்ட்டான ஒரு படம் தான். ஓகேங்களா, இதில் வந்து படைப்பை கொடுத்த வந்து டைரக்டர் ஸ்ரீநாத் சாருக்கு தான் இந்த பங்கு போய் சேரும். அது போக இதை நம்பி படம் போட்ட ப்ரொடியூசர், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட தரப்பில் வந்து அவங்களோட பங்களிப்பை வந்து சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அது போக வந்து கேட்டிங்கன்னா இதில் வந்து எல்லாருமே ஒரு சின்ன மெசேஜோட யாரையுமே நம்பி பிளைண்டாக இறங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அன்னோன் பர்சன் வந்து கூப்பிட்றாங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு இல்லைப்பா சாரி நான் தெரியாமல் ஒன்று இது பண்ணிட்டேன், யாரையோ நினச்சி உங்களை கூப்பிட்டு வந்துட்டேன், சரி இங்கே வெயிட் பண்ணுங்கள் நான் வரேன்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு யோசிக்காமல் அந்த இடத்துல ஒரு மிஸ்யூஸ் நடக்கும்போது அதை வேறவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அது போக மியூசிக் வந்து நம்ம அனிருத் சார் பாடியிருக்காரு. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. அது போக வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக நான் ஒரு கேரக்டருக்கு பேசுகிற வாய்ப்பு வந்து டைரக்டர் சார் மூலியமாகவும் என்னோட நண்பர் நந்தகோபாலகிருஷ்ணன் அவரோட ரெஃபரல் மூலியமாகவும் செபாஸ்டின் சார் இன்சார்ஜர் டப்பிங் யூனியன் மூலியமாக எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு.
ஆஸ் யூஷுவல் நடித்த நடிகர்கள் எல்லாருமே பெரிய பெரிய நடிகர்கள் தான். அவங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதோட டைரக்டர்ஸோட க்ரியேட்டிவிட்டிக்கு அவங்க எல்லாருமே ஒத்துழைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க? அதான் மெசேஜ் நான் பிஃபோராக சொன்னது தான். பிளைண்டாக நம்ம இறங்கக்கூடாது. ஒரு இடத்துல நம்ம போடுறோமா அந்த இடத்துல வந்து சுற்றி வர யார் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும். அன்னோன் பர்சன் சொல்கிறாங்கன்னு கேட்டு நம்ம போகிறது வர்றது ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துல நம்மளை காப்பாற்றிக்க தான் நம்ம முயற்சி பண்ணுமே தவிர்த்து அந்த இடத்த மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நமக்கே அது ஆபத்தாக வந்து முடியும் அப்படிங்கிறது வந்து இவங்க ஸ்ட்ராங்காக மெசேஜாக சொல்லியிருக்காங்க. ஃபன் எல்லாமே சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, காமெடியாக இருக்குது. படம் எப்படின்னா இருந்துச்சு? என்ன படம்? பரவாயில்ல, காமெடியாக இருக்குது. என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்துல மெசேஜ்? எனக்கு அது பற்றி தெரியும். நடிச்சு ஆர்டிஸ்ட் எப்படி நடிச்சிருக்காங்க? பரவாயில்ல, சுமாராக. காமெடிலாம் ஒர்க் பண்ணி காமெடி நல்லா லேடி கெட்ட போட்டு நடிச்சிருக்காங்க. அதில் பரவாயில்ல, சுமாராக இருக்காங்க. நல்லா இருக்காங்க.